நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் ரிலேட்டட் சம் தான் பார்த்துருக்குறோம். அதில் 7th சம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, குமாரின் வயது அவரது மகனின் வயதை போல் 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. மகனோட வயதை போல 5 மடங்கு அதிகம்ட்டு குமாரோட வயது 5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மகனினுடைய வயதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ மகன் வயது, மகன் அப்படின்னு எழுதுறேன், அது வந்து மகனினுடைய வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ குமாரோட வயது எழுதுறேன், குமாரோட வயது என்னது, மகனின் வயதை போல் 5 மடங்கு, 5 மடங்கு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்றோம், 5x 5ஆல பெருக்கிறீங்க சரிங்களா. சரி, இது தற்போது அதனுடைய வயது. 4 வருடங்களுக்கு பிறகு, 4 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சுன்னா மகனோட வயசுல இருந்து ஒரு 4 கூட்டுங்க, x + 4. தற்போது வயது x, 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வயசு, x + 4 வருஷம், x + 4. அவங்க அப்பா குமாரோட வயது என்னது, 5x தற்போது. 4 வருடங்களுக்கு அப்புறம் 5x + 4 ஓகேவா. 4 வருடங்களுக்கு அப்புறம்னா ஒரு 4 கூட்டிங்க. சரி, இது வந்து தற்போது வயது, இது 4 வருடங்களுக்கு பிறகு வயது. சரி, எழுதிட்டோம். 4 வருடங்களுக்கு பிறகு 20 வயதுகளின் கூடுதல் 68. 4 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயசோட கூடுதல் என்னது, 68. 2 பேரோட வயசோட கூடுதல் வந்து 68. அப்ப x + 4 கூட்டல் அப்புறம் 5x + 4, 2 பேரோட வயசையும் கூட்டிட்டேன் சரிங்களா. பிளஸ் இது ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்க, 68 ஓகேங்களா. தற்போது மகனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மகனோட வயது என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. கண்டுபிடிக்கலாம், இதுதான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். சரி, இதை சால்வ் பண்ணுங்க. இங்க ஒரு எக்ஸுக்கு இது சும்மா ப்ராக்கெட் போட்டிருக்கேன் சரிங்களா, நடுவில் பிளஸ் தான். இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு 5x, எக்ஸையும் 5xையும் கூட்டினீங்கன்னா 6x ஓகேங்களா. இங்க ஒரு 4 இருக்குது, இங்க ஒரு 4, 4ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 8 ஈக்குவல் டு 48. அதை அப்படி எழுதிங்க. 6x ஈக்குவல் டு 68 எழுதிங்க, +8 அந்த பக்கம் போச்சுன்னா -8. அப்ப என்ன வரும், 60. 68ல இருந்து 8 போச்சுன்னா 60. 6x ஈக்குவல் டு 60 ஓகேங்களா. 6ஐயும் 60ஐயும் கேன்சல் பண்ணுங்க, 4 6 6, இங்க 5 6 60 சரிங்களா. இப்போ x ஈக்குவல் என்னது, 10. x ஈக்குவல் டு 10 ஓகேங்களா. சரி, என்ன கேட்குறாங்க, தற்போது மகனின் வயது என்னன்னு தான் கேட்குறாங்க. மகனுடைய வயது என்னது, x. அப்போ மகனோட வயது x ஈக்குவல் என்னது, இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 10. இப்போ மகனோட வயது என்னது, 10 ஓகேங்களா.